பிரச்சாரம் போயிட்டு இருக்கீங்க 2 வாரமா எப்படி இருக்கு மேடம் களம்? ரொம்ப மக்கள் எல்லாரும் எங்களை புரிஞ்சிட்டு இருக்காங்கிறத பார்த்தோம். இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எங்கள் பக்கம் இருக்காங்கன்றதை பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்து ஒரு பெண்கள் எங்கே பார்க்குறாங்க எங்களை. அது நான் இப்போ 20 வேட்பாளர்கள் பெண்ணாக நிறுத்திருக்கிறேன். அந்த செய்தி வந்து போயிருக்கு. பெண்களுக்கு 50% தடம் தந்திருக்காங்க அப்படின்ற தெளிவு மக்களுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு அம்மா சொன்னதை சொல்கிறேன், நீங்கள் ஜெயலலிதா அம்மா மாதிரி வந்து நல்லது செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னொரு இடத்துல ஒரு வருத்தத்தையும் பார்த்தேன். அதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு அந்த அம்மா பேசுனதையும் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. அதை கடந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பேன். ஒரு 13 வயசு பையன், தம்பி 13 வயசு பையன், அக்கா எவ்வளோக்கா பணம் தருவீங்கன்னு கேட்குறாங்க. இந்த வருங்கால சமுதாயத்தை பணம் கொடுத்து ஓட்டு வாங்குகிற சமுதாயம் மாற்றிவிட்ட இந்த கட்சிகளை பார்த்து மிகவும் வருந்துகிறேன். ஒரு ஆசிரியராக, என்னோடய பேராசிரியராக என்னுடைய மனம் ரொம்ப இதில் வருத்தப்படுது. இதை எப்படி மாற்ற போகிறோன்ற வேதனை எனக்கு இருந்தது. நீங்கள் இந்த இடத்துல பிரச்சாரமாக முன்னிறுத்துறது எது? நான் இப்போ முழுக்க நம்ம வந்து பரவலாக நான் பரப்புரையில் வந்து நம்மளோட கொள்கைகளை, நம்ம தற்சார்பு பொருளாதார கொள்கைகளை பேசக்கூடிய அளவுக்கு நான் இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கப்படல. நான் இப்போ பேசுகிறது இந்த டாஸ்மாக் பொருளாதாரம், போதை கலாச்சாரம் வந்திருக்கு, அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு பிறகு வந்து அரசியல் படுத்துகிறோம் நாங்கன்னு பேசுகிறோம். நாங்கள் வந்து நீங்கள் வந்து திமுக அதிமுக மாதிரி மற்றும் ஒரு கட்சியாக நினச்சிடாதீங்க. மாற்றத்துக்கான எளிமை புரட்சி நம்ம வழக்கமாக வார்த்தையில் சொல்லிடுறோம். அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். இது மாற்றத்துக்கான கட்சி. நீங்கள் திரும்பவும் வந்து அந்த கட்சி மாதிரி எங்களை நினச்சிடாதீங்க. அந்த கருத்தை நான் வெவ்வேறு சொல்லாடல் மூலமாக பதிவு செய்கிறேன். நீங்கள் பேராசிரியராக இருக்கீங்க, நீங்கள் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை எடுத்து பேசுகிறீங்க. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு மேடம்? ஏன்னா இளைய மாணவர்கள் வந்து நிறைய பேர் அதுக்கு தான் அடிமையாக. ஆமாம். பற்றி நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி எடுத்துக்க போகிறீங்க? அதை நான் ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்லிட்டு வரேன். அதாவது அந்த எப்படி நான் அதை எப்படி வச்சேன்னா, என்னோடய ஓட்டு வங்கி எங்கள் பக்கம் திரும்புன்றதுக்காக நான் அடிப்படையில் தான் வச்சேன். ஆனால் வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து அப்படியே என்னது ஒரு 10 வயசு பையன், 10வது படிக்கிற பையன்கிட்ட, பள்ளி மாணவர்கள்ட்டலாம் போயிடுச்சு. அந்த இதை எப்படி எதிர்க்க போகிறோன்ற வேதனையை நான் மக்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட பதிவு செஞ்சேன். குறிப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து நம்ம பிள்ளை நல்லா இருக்கான், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் இல்லையா, என் பிள்ளை நல்லா தான் இருக்கான், என் பிள்ளை நல்லா இருக்கான்னு. அப்படி இல்லை, மெதுவாக அப்படியே புற்றிசல் மாதிரி ஊடுருவி வந்துட்டு இருக்குது. நீங்கள் கவனம் கொள்ளணும் இதில் அப்படின்னு சொல்லி அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தம்பி. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி, நன்றி.